அனைவருக்கும் வணக்கங்க. இன்று நாவல்களுடன் பயணம் வேள்பாரி நம்ம கேட்க போகிறது 2ஆம் பாகத்தில் 40வது அத்தியாயம்ங்க. கடைசியாக 10 அத்தியாயத்தில் என்ன கேட்டோம் அப்படின்னா, நம்ம தேக்கனை தோள்பட்ட சரீரம் மாதிரி அடித்து தூக்கி வீசிட்டு அந்த 5 பேரும் ஆற்றை கடந்து வேகமாக போனாங்க இல்லையா. அப்போ தேக்கன் அதில் ஒருத்தரை முதுகு நரம்பு, அதாவது கழுத்து நரம்பை நான் கட் பண்ணிட்டேன், அவன் இறந்துடுவான் அப்படின்னு தேக்கன் சொல்லிவிட்டு உடனே எவ்வியூருக்கு ஒரு 5 பசங்களை அனுப்பி வச்சார். மீத பேர் என்னுடன் வாங்க, மற்றவங்களை நம்ம அழிச்சு கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேக்கன் அங்கேருந்து கிளம்புனார். அதோடு அந்த அத்தியாயம் முடிவடைந்ததுங்க. இனி என்னெல்லாம் நடந்தது அப்படிங்கிறத இனி வரும் அத்தியாயங்களில் தொடர்ந்து கேட்குறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. என்னால் தொடர்ந்து 4 நாள் உங்களுக்கு கதை சொல்ல முடியல, அதுக்காக மன்னிக்கணும். கொஞ்சம் உடல்நிலை சரியில்லை, இன்றைக்கி கூட முடியலை தான், இருந்தாலும் சொல்லியே ஆகணும் அப்படிங்கிறதுனால தான் நான் சொல்ல ஆரம்பிக்கிறேன். சரி வாங்க, இப்போ நம்ம கதைக்குள்ளே போகலாம். எவ்வியூருக்கு பாரிட்ட போய் விஷயத்தை சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு தேக்கன் 4 பேரை அனுப்பிச்சார் இல்லையா. இப்போ எவ்வியூருக்குள்ளே நுழையிறதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருக்குது. இருந்தாலும் அந்த இருட்டில் போயிட்டுருக்கா இல்லையா, அதாவது இரவும் அவங்களுக்கு புதுசு கிடையாது, காடும் புதுசு கிடையாது. ஆனாலும் இரவில் காட்டுக்குள்ளே யாராவது ஒரு பெரியவங்க இருக்கணும் இல்லையா. எந்த பெரியவங்களுடைய துணையுமே இல்லாமல் இப்போ அந்த பசங்க உள்ளே போயிட்டுருக்காங்க எவ்வியூர் போகணும், பாரிட்ட உண்மையை சொல்லணும் அப்படின்ட்டு. இப்போ காட்டில் கண்ணை கட்டி விளையாடும் பேராபத்து தான் இப்போ அவங்களுக்கு அந்த நிலத்தில் வாகும் சரி வடிவும் சரி தெரியாமல் நடக்கிறது ரொம்ப மீள முடியாத ஆபத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது அவங்களுக்கும் தெரியும், நமக்கும் தெரியும் இல்லையா. இப்போ முடிநாகன் கொஞ்சம் கூட பயமே இல்லாமல் எல்லாரையும் வழிநடத்தி அழைச்சிட்டு போகிறாரு. குறுங்கட்டிக்கு இந்த பகுதியின் காட்டை பற்றி கொஞ்சம் நல்லா தெரியுங்க. ஏன் அப்படின்னா அவர் பெரிய கிழவியோட, அதாவது ரொம்ப வயசான அம்மாவோட சேர்ந்து 2 மாதங்களுக்கு முன்னாடி இந்த காடு முழுவதும் அலைஞ்சு தெரிஞ்சாங்க. ஏன் தெரியுமா, எவ்வியூரில் நான் சொன்னேன் இல்லையா, இரவில் ஏற்றப்படுவாங்கல்ல விளக்கு, அந்த கொம்பன் விளக்குக்கு ஒவ்வொரு பருவ காலத்துக்கும் ஏற்ப என்ன அங்கே ஊற்றுவாங்க அப்படின்னா, நாகத்தோட கழிவு இருக்குல்ல, அந்த நாகத்தோட கழிவையும் நச்சு பிசினையும் மாற்றி பூசுவாங்கங்க. மழைக்காலத்தில் விளக்குகளை நோக்கி எண்ணிலடங்கா பூச்சி இனங்கள் நிறைய வரும் இல்லையா, அதை விரட்டுறதுக்கு புதிய சேர்மானத்தோடு கொம்பன் விளக்கை உருவாக்குவாங்க. அதற்கு மிக அதிக அளவு தேவைப்படுவது என்ன தெரியுமாங்க, செவ்விரியன் இருக்குல்ல பாம்பு, அதோடைய கழிவும் மலநாகத்தின் கழிவும் தானாமாங்க. அவற்றை காடுகளுக்கு சேகரிக்கும் வேலையை முது பெண்கள் செய்கிறாங்க. அதப்போல் எங்கெங்கே அந்த கழிவு இருக்கோ அதெல்லாம் சேகரிப்பாங்களாம் அந்த வயதானவங்க. குறுங்கட்டியும் அந்த கிழவியோட போய், அதாவது அந்த வயதான அம்மாவோட போய் இந்த காடு முழுவதும் அது கிடைக்குதா அப்படின்னு அலைஞ்சிருக்காங்க. பாறை இடுக்குலையும் சரி மரத்தின் ஓரத்துலையும் சரி மக்கிய செத்த இதுகள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் கிளச்சி பார்த்து தேடிட்டே இருந்திருக்காங்க. மண்புழு அளவு அப்படி கணம் கொண்டு அந்த காந்த குச்சியை போல் இருக்குமாங்க செவ்விரியனின் கழிவு. அதை எடுத்துகிட்டு அந்த இச்சி மர பிசுனை கலந்து கொம்பன் விளக்கு மேலே அப்படி மெழுகுவாகலாங்க. பிசின் அப்படின்னா அந்த பசை சொல்லுவோம்ல, அதாவது இந்த கருவேலை மரம் முருங்கை மரம் இதெல்லாம் அந்த ஒரு பசை மாதிரி வரும்ல, அதாவது அப்போல்லாம் பசை கிடைக்கிறதுக்கு முன்னாடி அதெல்லாம் புக்குக்கெலாம் ஒட்ட சொல்லுவாங்கங்கனால நல்லா ஒட்டிக்கும். அந்த பிசின் இருக்குல்ல, அதை அந்த நாகத்தோட கழிவை வச்சு மெழுகிடுவாங்களாம். அந்த சேர்மானத்தில் விளக்கின் சுடர்பட்டு கருகி அந்த ஒரு புகை வரும் இல்லையா, அந்த வாசனையில் காட்டோட எந்த பூச்சியுமே காட்டுக்குள்ளே நெருங்காதாங்க. இந்த மழைக்காலம் தொடங்கும் முன்பிருந்தே கிழவியோட சேர்ந்து மலை எங்கும் அலைஞ்சு தெரிஞ்சிருக்காரு. யாரு, அந்த 4 பேரில் ஒரு ஆள் சொன்ன இல்லையா, குறுங்கட்டி அவர். இதனால அவருக்கு காடு ரொம்ப நல்லா வசப்பட்டு இருந்திருக்கு. இந்த பக்கம் தான் போகணும், இந்த பக்கம் தான் ஆபத்து இருக்குது, இந்த பக்கம் தான் ஆபத்து இல்லை அப்படின்ற மாதிரி எல்லாமே தெரிஞ்சிருக்குங்க. சிற்றாற்றை கடந்து மேலே ஏறினதுமே முடிநாகனை முந்திக்கிட்டு பாஞ்சாரு யாரு, நம்ம குறுங்கட்டி. சிறு இடரும் இல்லாமல் மிக தெளிவாக வளைஞ்சு நெளிஞ்சு பாறையை கடந்து பாஞ்சு அப்படி போயிட்டே இருக்காரு. இளமனும் உளியனும் ஆயுதங்களை கவனமாக ஏந்தி பிடிச்சபடி அவங்க பின்னாடி ஓடி வந்துட்டுருக்காங்க. தங்களுக்குள்ள ஒரு சொல் கூட பேசிக்கிறவே இல்லை. பேசினா தான் வாயில் வேற அந்த வேஷம், சாரிங்க அது என்ன இருக்குது, அந்த மலைவேம்பு கசாயம் இருக்கு இல்லையா, அது வேற ரொம்ப குடலை பிரட்டிட்டு வரும் அப்படிங்கிறதுக்காக யாருமே பேசலை. எல்லாரையும் ஓட விட்டு கடைசியாக நம்ம முடிநாகன் போயிட்டுருக்காரு. ஆனாலும் அவனுடைய கண் விலங்குகள் ஏதேனும் தெரியுதா அப்படின்ட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் அப்படியே பார்த்துட்டே இருக்கு கண்ணு. பின்னிரவின் சரிபாதி நேரத்தில் அவங்க எங்கே போய் சேர்ந்துட்டாங்க, அப்பாடி நல்லபடியாக எவ்வியூருக்கு போய் நுழைஞ்சிட்டாங்க.
பாரியை எழுப்ப சொல்லி வீரர்கள்ட்ட சொல்கிறாங்க. மாணவர்கள் எல்லோரும் வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பாரியை வந்து வீரர்கள் வீட்டு வாசலில் நிற்பாங்கள்ல, அவங்க போய் எழுப்புறாங்க. பாரிக்கு கொஞ்சம் கூட காரணமே புரியலைங்க. என்னடா இது இப்போ தான் போனாங்க, அதுக்குள்ளே மாணவர்கள் வந்திருக்காங்களா அப்படின்ட்டு. இருந்தாலும் அவங்கள்ட்ட விளக்கம் கேட்பதை தவிர்த்துடணும் இல்லையா. உடனே வேகமாக வந்து வெளிவாசலுக்கு ஓடி வராரு. வீரர்கள்ட்ட கூட எதுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு கேட்கவே இல்லை. மூச்சரிச்சபடி கை காலில் நீட்டி அப்படியே படுத்து கிடக்காங்க. யார்? அந்த பசங்க எல்லாரும். பாரி வந்ததும் டக்குன்னு எழுந்திருக்கிறாங்க. ஆனால் எழுந்திரிக்க முடியலைங்க. இந்த காட்டுக்குள்ளே வந்திருக்காங்க இல்லையா, ஓடி ஓடியே வந்திருக்காங்க. 5 பேரையும் பார்க்குறாரு பாரி. முடிநாகன் மட்டும் பைய எழுந்திரிச்சிடுறாரு. பேச போகும் வார்த்தை வந்து அப்படி தொண்டை குழியில் வந்து வருது. ஆனாலும் கசப்பு வெளிவர முடியலை. பாரியை எழுப்பும்படி வீரர்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறதுக்கு முன்பே 2 முறை வந்து வயிறை கொமட்டிட்டு வாந்தி எடுத்துட்டாரு. யார்? நம்ம முடிநாகன். அவரை போய் பாரியை எழுப்புங்கன்னு அந்த ஒரு வார்த்தை சொன்னதுக்கே இன்னும் வாந்தி எடுத்துட்டு கிடக்காரு. இன்னும் வந்து பாரிக்கிட்ட 4 வார்த்தை பேச முடியுமா சொல்லுங்கள்? பேசவே முடியலை. ஓடி வந்த களைப்பும் தாகமும் ரொம்ப இருந்திருக்கு. எச்சில் ஊறுறதுனால கசப்பு நிற்காம அப்படியே சுரந்துட்டே இருந்திருக்கு. அதையும் மீறி சிறு சொல் பேசினாலே உமட்டலால் குடல் வெளிவருவது போல் அடிவயிறு வேற பிரட்டிக்கிட்டு வர்றத மாணவர்கள் பாவங்க ரொம்ப ஏதோ சொல்ல வர்றாங்க. ஆனால் என்னன்னு தான் வந்து நம்ம பாரிட்ட புரியலை. முடிநாகன் எழுந்து நின்றுக்கிட்டு மீண்டும் அப்படி கசப்பை விழுங்க முடிவு செஞ்சுக்கிட்டு பைய சொல்கிறாரு. தேக்கன் உங்களை அழைச்சி வர சொன்னார் அப்படின்ற மாதிரி. முடிநாகனின் முகத்தை அப்படி உத்து பார்க்குறாரு பாரி. ஊறி பெருகும் கசப்பு அவனுடைய நாக்கை பிடுங்கி கொண்டிருந்ததை அந்த முகம் நல்லா வெளிக்காட்டுது. தேக்கையும் என்ன அழைச்சிட்டு வர சொல்லணும், இரவோடு இரவா இவர்களை மட்டும் ஏன் அனுப்பிடலாரு அப்படின்னு சிந்திச்சபடியே ஒவ்வொருத்தரையும் அப்படியே முகத்தை பார்க்குறாரு நம்ம பாரி. கைகாலெல்லாம் அப்படியே இழுபட்டு அங்கங்கே குருதி, அதாவது ரத்தம் கசிஞ்சபடி இருக்குங்க. ஏன்னா மலை காடு குச்சி எல்லாம் கிளிக்க தானே செய்யும். பாறைகள்லாம் தாண்டி வந்திருக்காங்க. அந்த மாதிரி இருந்திருக்காங்க பாவம் அந்த பசங்க. வழக்கமாக காடறிய உள்ளே அழைச்சிட்டு சென்று பயிற்சி கொடுப்பாரு நம்ம தேக்கன். சரியா? அது நம்ம பாரிக்கும் தெரியும். இந்த முறை அழைச்சிட்டு செல்லவே பயிற்சி தேவைன்னு முடிவு செஞ்சுட்டார் போல அப்படின்னு நினச்சிக்கிட்டாரு நம்ம பாரி. கேள்வி கேட்டு இவங்களை மேலும் கசப்பை விழுங்க வைக்க வேணாம் அப்படின்னு முடிவு செஞ்சுட்டு சரி சரி போய் எல்லாரும் ஓய்விடுங்க, காலையில் நம்ம எல்லாரும் போவோம் தேக்கன்ட்ட அப்படின்னு சொல்லிட்டு திரும்புகிறாரு. திரும்பி அவரோட கையை சற்றும் எதிர்பார்க்காம அப்படியே இறுக பிடிச்சிக்கிட்டாரு முடிநாகன். உடன் இருந்த வீரர்களுக்கு என்னன்னே சொல்கிறதுனே புரியலை. அவங்களால வாய் திறக்க முடியல. முடிநாகனின் கழுத்து நரம்பெல்லாம் அப்படியே விடைச்சி கண்ணெல்லாம் பிதுங்குது. அவனுடைய தோள் பட்டைகள் வந்து அப்படியே ரத்த விளாரா மாறி இருக்கு. அவனோட முகம் வந்து சொல்ல வருவது என்ன அப்படிங்கிறது நம்ம பாரிக்கு புரியலை. ஆனால் மாணவர்கள் ஏதோ மண்டாடுறாங்க அப்படிங்கிறது மட்டும் நம்ம பாரிக்கு புரியுதுங்க. தேக்கன் முதல் நாள்லையே பயிற்சி எதுக்கு இவ்வளவு கடுமையாக தொடங்கினாரு அப்படின்னு சிந்திச்சுக்கிட்டே இப்போ உடனே வரணும்னு நினைக்கிறாங்க போல மாணவர்கள். சரி வாங்க போகலாம் அப்படின்னு நான் போய் கிளம்பிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பாரி உள்ளே போகிறாரு. மாணவர்களுக்கும் கொஞ்சம் நிம்மதிங்க. கொஞ்ச நேரத்தில் வந்துடுறாரு நம்ம பாரி. குளிர் நடுக்கம் குறைவாக தான் இருந்துச்சு. இருளின் கடைசி முடிச்ச அவில இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்குங்க. தேக்கன் எங்கே வர சொன்னார் அப்படின்னு பாரி கேட்குறாரு. ஆதிமலையின் எலிவால் முகல்ட்டுக்கு அப்படின்னு பதில் சொன்னது யார் தெரியுமா? ஊழியன்க. எப்படி இவ்வளவு துணிவு வந்துச்சு அப்படிங்கிறது எல்லோருமே நினச்சிட்டு இருக்கும்போது அப்படியே கையால் தொண்டைக்குழியை பிச்சு எடுப்பது போல் அப்படி கையை வச்சு நெரிக்கிறாரு, கொமட்டுறாரு. குடலை வெளியில் கொண்டு வருது பாவம் அந்த பையனுக்கு. பாரிக்கு ரொம்ப வியப்பு அதிகமாகுதுங்க. பயிற்சியின் முதல் நாளே இரவு முழுவதும் ஓட விட்டு மறுபடியும் அவ்வளவு தொலைவு ஏன் வர சொல்லணும்? பாரி அப்படியே குழம்பிகிட்டே நின்றுட்டே இருக்காரு. பொழுதாயிட்டே இருந்துச்சு. மாணவர்களின் பதற்றம் அதிகமாயிட்டே இருக்கு. இவ்வளவு நேரமும் பேசுவதை பற்றி நினைக்கவே முடியாமல் ஆயன் ஒரு பையன் நின்றுட்டு இருந்தால, அவன் வந்து சூழலை புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் வார்த்தை சொல்ல ஆரம்பிக்கிறான். எதிரிகள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றான். கொஞ்சம் சிரிப்பு வருது நம்ம பாரிக்கு. அந்த பையனை அப்படி சின்ன புன்னகையோடு அப்படி சிரிச்சுட்டே பார்க்குறாரு. தேக்கன் சொன்ன கதையை உண்மைன்னு நம்பி இவங்க இவ்வளவு தொலைவு வந்திருக்காங்க. தேக்கனின் பயிற்சி உடலுக்கும் அறிவுக்கும் சம அளவு முக்கியத்துவம் உள்ளதாக இருக்கும். இவர்கள் ஒன்றில் வெற்றி பெற இன்னொன்றில் தோற்று கொண்டிருக்கிறார்கள். அவர் சொன்ன பொய்யை போய் உண்மை நம்பிட்டு இருக்காங்க பாரு. அவர் ஏதோ பயிற்சி கொடுக்குறாரு, இவங்களுக்கு அது புரியலை அப்படின்னு நினைக்கிறாரு நம்ம பாரி. குதிரை பாதைகள் எல்லைப்புற மலைகளுக்குள்ள தான் இருக்கும். எலிவால் முகட்டுக்கெல்லாம் மனிதர்கள் நடந்து போகிறதே கடினம்ங்க. முதல் நாளே இந்த கடின பயிற்சியை ஏன் கொடுத்தாரு தேக்கன்? அதுவும் 5 பேருக்கு மட்டும் எதுக்கு கொடுக்கணும்? இவர்களை மட்டும் சோதிச்சு பார்க்க அப்படின்னு சிறப்பு காரணம் இருக்கும் அப்படின்னு அவர் மனசில் பல சிந்தனை ஓடுதுங்க. மற்ற 6 பேரும் எந்த திசையில் எங்கே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவர் எண்ணம் ஓடிட்டே இருக்குங்க.
தேக்கனுடைய நோக்கம் எதுவும் வேணாலும் இருக்கட்டும், மாணவர்களை மீண்டும் நம்ம தேக்கன்ட்ட கொண்டு சேர்க்கணும். அதைத்தானே அவரும் விரும்பியிருக்காரு. அதுதான் வந்து நம்ம வந்து ஆசானுக்கு அளிக்கும் மதிப்பு அப்படின்னு மனசுக்குள்ள முடிவு செஞ்சுட்டு மாளிகையை விட்டு வெளியேறாரு நம்ம பாரி. வீரர்கள் எல்லாம் நாங்களும் வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இவர்களே இந்த இருள் அப்பி கிடக்கும் இந்த காட்டுக்குள்ளே பாவம் இந்த குழந்தைகள் தன்னந்தனியாக வந்திருக்காங்க. நான் ஏன் வீரரோடு போகணும்? அது நல்லாவா இருக்கும்? தேக்கனே என்ன நினைப்பார்? நீங்கள்லாம் வேண்டாம் அப்படின்னு பாரி சொல்லிடுறாருங்க. வீரர்கள் உடனே நின்றுட்டாங்க. பின்னால் வந்துட்டு இருந்த மாணவர்கள் இந்த உரையாடல் இவங்க 2 பேரும் என்ன பேசிட்டாங்க, பாரியும் அந்த வீரர்கள் அப்படிங்கிறத அவங்களும் கேட்கலங்க. எவ்வியூரின் எல்லை தாண்டி காட்டுக்குள்ளே இறங்கும்போது மாணவர்களின் கால் வேகம் எடுத்துருச்சு. பாரி அவர்கள் செயல்களை அப்படி உன்னிப்பாக கவனிக்கிறாரு. தேக்கம் நடத்தும் இந்த சோதனை ஓட்டம் மாணவர்களுக்கானதாக மட்டும் தெரியல, சேரர்கள் எந்நேரமும் போர் தொடுக்கும் வாய்ப்பு இந்த வேலையில் எனக்கு வரும் அப்படின்னு விழிப்போடு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்னைய சோதிக்கிறாரோ, ஆசானின் மனதில் என்னதான் இருக்குன்னு தெரியலையே அப்படின்னு குழம்புறாரு நம்ம பாரி. பாரி சின்னவனா இருந்தபோதே காடறிய செல்லும் போது தேக்கனா இருந்தது இவர் தாங்க. பகரிய வேட்டையாடி முதன்முறையா தேக்கனாகி மாணவர்களை அழைத்து சென்றது அப்போதுதான். ஒரே காலத்துல தேக்கன் மூலம் மாணவர்களும் மாணவர்கள் மூலம் ஆசானாக தேக்கனும் பயிற்சி பெற்றனர். ஆசானுக்கே முதன்முறையாக இருந்ததால் பயிற்சி இலகுத்தன்மையற்று மிக கடுமையாக இருந்துச்சுங்க. அந்த ஆழ்மன பதிவே இப்போதும் பாரிய அப்படியெல்லாம் சிந்திக்க வச்சிருக்கு. தேவாங்கு அங்கே, அதாவது கூடையில் கடத்திட்டு போகிறாங்க பார்த்தீங்களா, அங்கே போவோம். தேவாங்கு அந்த உள்ளக்க கூடைக்கில் வந்து நல்லா நிற்கிறதுக்கு அதுக்கு எந்த தொந்தரவும் இல்லாமல் தாங்க கூடையை வந்து குறுக்கு குச்சி வச்சு அப்படியே கட்டியிருக்காங்க. அப்படியே சிற்றூரில் போல் அப்படி நீள் வடிவம் கொண்ட ஒரு கூடையில் 10லேருந்து 20 தேவாங்கு இருக்கிற மாதிரி கூடைங்க. அது ஒன்று மேலே ஒன்று அப்படியே அமுக்கி நசுங்கிடாதபடி அதுக்கு எந்த தொந்தரவும் இல்லாதபடி குறுக்குச்சியை கொடுத்து அந்த கூடை பின்னிருந்தாங்க. எவ்வளவு வேகமாக அவங்க தூக்கிட்டு ஓடுறாங்க. அப்படியே ஓடுனாலும் எந்த புதருக்குள்ளே நுழைஞ்சாலும் தேவாங்குக்கு எந்த சேதாரமும் ஆகாதபடி தான் அந்த கூடையை பின்னிட்டு இருக்காங்க. இப்போ அந்த வீரர்கள், அதாவது எதிரிகள் வீரர்கள் இருக்காங்கல்ல, அவங்க தூக்கிட்டு ஓடிட்டு இருக்காங்க. அவங்க ஓடிட்டு இருக்கும்போது இந்த கூட்டத்துக்கு தலைமை தாங்கினது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 பேர் வந்தாங்கன்னு சொன்னல. அதில் ஒருத்தர் பேர் காலம்பன். இவன் வந்து பரம்பு மலையை பார்த்தது கிடையாது. ஆனாலும் பலரும் சொன்ன குறிப்புகளை கொண்டு இந்த திட்டத்தை வடிவமைச்சிருக்காங்க. மொத்தம் 30 பேர் வந்திருக்காங்கங்க. காரமலையின் முகத்தில் 10 பேர் நின்றுட்டு இருந்திருக்காங்க. நடுமலையின் முகத்தில் 8 பேர் நின்றுட்டு இருந்திருக்காங்க. ஆதிமலையின் முகத்தில் 7 பேர் நின்றுட்டு இருந்திருக்காங்க. 5 பேர் மற்றும் இந்த கொற்றவை புதர் இருக்குல்ல, இங்கே நுழைஞ்சிருக்காங்க. இப்படி வரும்போது யாரு கண்ணுலையும் படாமல் படு வேகமாக வந்து சேர்ந்துருக்காங்க. அது நம்மளால் யாரு கண்ணும் படமாட்டோம் அப்படிங்கிறத அவங்க நம்பிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் தேவாங்க பிடிக்கும்போது காவல் வீரர்கள் பார்த்துட்டா தப்பி செல்லுதல் எளிது கிடையாது. பரம்பு நாட்டு வீரர்களின் ஆற்றல் இணையற்றது. அதனால அங்கங்கே தங்க வைக்கப்பட்டுள்ள வீரர்கள்ட்ட கூடையா எப்படியாவது அப்படி கைமாற்றிடணும், அந்த பரம்பு மலையை விட்டு கீழே இறக்கிறணும் அப்படிங்கிறது தான் அந்த 5 பேருடைய திட்டம், இல்லைங்க 30 பேரோட திட்டம். அவங்க எதிர்பார்ப்பதை போலவே கொற்றவை கூத்துக்களத்துக்கு வந்தடைகிறது வரை யார் கண்ணிலையும் படாம தேங்க அந்த தேவாங்க கொண்டுட்டு வந்திருக்காங்க. அங்கே காவல் வீரர்கள் இல்லாதது அவங்க வேலையை வந்து இலகாக்கியிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். தேவாங்க பிடிக்க மூங்கில் குச்சியை வெட்டி முனையில் வந்து அந்த தோற்பை போன்ற சுருக்கு துணியை செருகியிருக்காங்க. நீல் குச்சிகளை கொண்டு மிக விரைவாக அவற்றை பிடிச்சிருக்காங்க. ஆனால் எதிர்பாராத விதமாக சிறுவர்களை அழைச்சிட்டு இந்த கிழமை ஒருத்தன் வந்து நின்னதை அவங்க எதிர்பார்க்கவே கிடையாதுங்க. கொஞ்ச நேரத்தில் அந்த சிறுவர்கள் கூட்டம் போயிடுச்சு. அதையும் அவங்க பார்த்துருக்காங்க. ஆனால் எப்படி நம்ம வந்து கடவின் பின்னால் இருந்து வந்து தாக்குனாங்க அப்படிங்கிறது தான் காலம்பனுக்கு புரியவே இல்லை. அவங்க பார்த்தது அங்கே, நம்ம பார்த்தது இங்கே, எப்படி வந்திருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த தலைவன் கூட்டத்தலைவனுக்கு ஒரு சந்தேகங்க. அவன் தான் முன்னால் ஓடிக்கொண்டிருந்தான். தங்களை எப்படி அவங்க கண்டறிஞ்சாங்க அப்படிங்கிறத சிந்திச்சுட்டு தான் இப்போ ஓடிட்டே இருக்கான். இருளுக்குள்ளே எளிதில் நுழைய முடியாத அடர் காட்டுக்குள்ளே அவங்க நுழைஞ்சிட்டதுனால விரைவாக வெளியேற முடியலைங்க. கூடையை சுமந்து சென்ற ஒருத்த மட்டும் ஒரு மாதிரி மெல்ல முணங்க தொடங்குறான். என்னால் முடியலை, நீங்கள் மட்டும் போங்க அப்படிங்கிற மாதிரி சத்தம் போட்டிருக்கான். 4 பேருமே ஓடுறதை நிறுத்திட்டாங்க. அவன் பக்கத்தில் வர்றாங்க. என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அந்த கடவின் மறைவிலிருந்து ஒரு கிழவன் என்னை தாக்குனல்ல, அந்த தாக்கியவனின் அடி வந்து என்னுடைய நரம்பை ஏதோ செஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறேன். என்னால் காலை கூட முன்னகத்த முடியலை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மண்டிட்டுட்டாரு.
காலம்பன் அப்படியே அவனை தாங்கி பிடிக்கிறாரு. மற்றவர்கள் எல்லோரும் அவன் முதுகில் இருந்த கூடையை கலச்சிடுறாங்க. நாங்கள் தோள்களில் தாங்களாக உன்னை தூக்கிக்கிட்டு போயிடுறோம், நீ கொஞ்சம் மனம் தளராத, உனக்கு ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கை வார்த்தைகளை பேசுகிறாங்க. 2 பேரும் அவனுடைய கைகளை தங்கள் தோள் மேல் போட்டபடி அப்படியே அவங்க நடந்து வர்றதுக்கு உதவுறாங்க. அப்படியே தாங்களாக பிடிச்சிட்டு போகிறாங்க. பொழுது விடிஞ்சிட்டு இருந்துச்சுங்க. கதிரவனின் கண்ணில் படலை, ஆனாலும் காடு முழுதும் ஒளி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஊடுருவிக்கிட்டே இருக்குது. தேக்கன் அடற்காட்டுக்குள்ளே போகாமல் வேறு பாதையை தேர்ந்தெடுத்து போகிறாரு. அது சற்று அதிக தொலைவு தான், ஆனால் அடற்காட்டை கடப்பதற்கான நேரத்தில் பாதி நேரம் தாங்க ஆகும். மாணவர்கள் ரொம்ப களைச்சு போயிருந்திருக்காங்க, ஆனாலும் நம்ம சென்றிடலாம் அப்படிங்கிற நம்பிக்கையோடு போயிட்டு இருக்காங்க. சரியான நேரத்துக்குள்ளே பாரி சேர்ந்தா மீதமுள்ள 4 பேரையும் எலிவால் முகட்டிலே நம்ம வெட்டி சாய்க்கணும் அப்படிங்கிற வெறி மட்டும் ஏறிட்டு இருக்கு நம்ம தேக்கனுக்கு. மாணவர்கள் என்ன சொல்லி பாரி அடிக்க போகிறாங்களோ தெரியலையே, என்னன்னு போய் சொன்னாங்களா சொல்லலையான்னு தெரியலையே. அங்கு கேட்கப்படும் கேள்விக்கு இவங்க கசப்பை விழுங்கி பதில் சொல்லியிருப்பாங்களா, என்ன சொல்லணும் அப்படிங்கிறத நம்ம வேற சொல்லி அனுப்பலையே அப்படிங்கிற மாதிரி பல எண்ணங்கள் தோணிகிட்டே இருக்கு நம்ம தேக்கனுக்கு. சிற்றாற்றின் வலது கரையில் அதாவது சுண்டா பூனை அப்படின்னு ஒன்று இருக்கிறதா 2 நாளைக்கு முன்னாடி ஒரு வீரன் சொன்னது கொஞ்சம் நினைவுக்கு வந்திருக்கு. அந்த பூனையோட பேர் சுண்டா பூனை. நம்ம அதை இவங்கள்ட்ட சொல்லாமல் அனுப்பிட்டோமே, இவங்களுக்கு ஏதாவது தீங்கு நேர்ந்திருக்குமா அப்படிங்கிற மாதிரி பதற்றம் இப்போதாங்க வருது நம்ம தேக்கனுக்கு. அப்போவே வரல பாருங்களேன், இந்த காட்டுக்குள்ளே போனால் அந்த ஒரு பூனை இருக்குது அப்படிங்கிறது. இருந்தாலும் அவங்க எவ்வியூருக்கு நல்லபடியாக போயிட்டாங்க, ஆனால் திரும்ப வர்றாங்க இல்லையா, அப்போ ஏதாவது இந்த பூனைக்கு ஆபத்து வருதான்னு தெரில. சரி நம்ம கதைக்குள்ளே போகலாம். மாணவங்க பாரியுடன் சிற்றாற்றை கடந்துடுறாங்கங்க. நேற்று மாலை ஓடத் தொடங்கிய அவங்க இன்னும் நிற்கலைங்க. தேக்கன் சொல்லி அனுப்பிய சொல் அவர்களை நிற்க விடாமல் துரத்திட்டே இருக்கு. மாணவர்களின் ஓட்டத்துக்கு ஈடு கொடுத்தபடி கொஞ்சம் நடந்து வந்துட்டு இருக்காரு நம்ம தலைவர் பாரி. ஒவ்வொருத்தவனின் நடையும் வேகத்தையும் கவனிக்கிறாரு. முடிநாகனின் பாதம் முழுவதும் மண்ணை அப்பி இருந்திருக்குங்க. இளமனின் கால் விரல்கள் அப்படி விரிவு கொள்ளாமல் இருந்திருக்கு. உளியன் தேவைக்கு அதிகமான உயரத்துக்கு காலை தூக்கி வைக்கிறாரு. ஆயனின் நடைதான் ஒப்பீட்டளவில் சரியா இருந்திருக்கு. அதனால மற்றவர்களோட அவனால் வேகமாக போக முடிஞ்சிச்சுங்க. கால்களில் ஒவ்வொருவருக்கும் இருக்கும் வேறுபாடுகளை சொன்ன பாரி காட்டு விலங்குகள் ஒவ்வொன்றின் நடை பற்றியும் கால் அமைப்பை பற்றியும் விளக்க தொடங்குறாரு. அவற்றின் வேகத்துக்கும் பாதத்தை அவை பயன்படுத்தும் உத்திக்கும் உள்ள உறவை அவர் விளக்கி சொல்லும்போது மாணவர்கள் சற்று எரிச்சலோடு அதை கேட்டுட்டே நடக்கிறாங்க. எவ்வளவு முறை சொற்களாலும் சைகையாலும் சொல்லியும் பாரியை தேக்கனை நோக்கி விரைவாக ஓடிவிட முடியலைங்க. களைத்து போன தங்களின் ஓட்டத்துக்கு ஈடு கொடுத்தே வர்றாரு அப்படிங்கிற கோபம் எல்லோருக்குமே இருந்துக்கு. என்ன செய்யறது, இருந்தாலும் அழைச்சிட்டு போகணும் இல்லையா, அமைதியாக வர்றாங்க. இந்த நிலையில தான் பாரியின் கண்களுக்கு அந்த சுருள்வாள் தெரிஞ்சிருக்குங்க. தலை சாய்த்து உற்று பார்க்குறாரு. புற்றுக்குள்ளே அதாவது ஒரு புதர் மாதிரி இருக்கு, அதுக்குள்ள தடித்த செங்காவி நிறச்சுரல் தனித்து தெரிஞ்சிருக்கு. அப்போதான் பாரிக்கு பயம் வருதுங்க. அவரை அறியாமலே கால் நின்றுடுச்சு. அந்த இடத்துல சின்னதாக ஒலி எழுப்பி மாணவர்களை நிற்க சொல்கிறாரு. யாருமே அதை காதில் வாங்கிக்கிறதா தெரியலைங்க. தளர்ந்தபடி நடக்கிறாங்க. சற்று சத்தமாக சொல்கிறாரு, அங்கே நிற்கிறது சுண்டா பூனை, அப்படியே நில்லுங்க அப்படின்னு சொல்கிறாரு. சுண்டா பூனையின் வால் மேல் நோக்கி அப்படி சுருண்டு தாங்க இருக்கும், ஒருபோதும் கீழே தொங்காது. அதனுடைய பற்கள் பன்றியின் பற்களை போனதுங்க. கடவாயிலிருந்து உதடு பிளந்து அப்படியே மேல் நீண்டு இருக்குமா. மனிதன் அது கடிக்க வேண்டாம், உரசுனாலே போதுமா, வால் கொண்டு சீவி போனதை போல் ஆகிடுமாங்க. அது நீளத்திலும் உயரத்திலும் புலியை விட சற்று குறைவு தான், ஆனால் வேகமும் தாக்கும் திறனும் புலியை விட அதிகம். சுண்டா பூனையை கண்டா புலி ஒதுங்கி போகும்னே பார்த்துக்கோங்களே. மனிதர்கள் இதை பார்த்துட்டா அப்படியே நின்றுடணுமா. அது சில நேரம் பக்கத்தில் வந்து அப்படியே நம்ம முகர்ந்து பார்த்துட்டு அதுவாக போயிடுமா. சில நேரம் தொலைவில் இருந்தபடியே போயிடுமா. ஆனால் அதை பார்த்த பிறகு ஓட தொடங்கணும்னு வச்சுக்கோங்களே, அவ்வளவுதான். அதன் வேட்டையிலிருந்து ஒருபோதும் நம்மளால் தப்பிக்கவே முடியாதான். இந்த காட்டில் அதற்கு இணையாக ஓடும் இன்னொரு உயிரினமே கிடையாதுன்னா பார்த்துக்கோங்களே. அதை பார்த்த கணம் அப்படியே நிற்கிறாருங்க நம்ம பாரி. மாணவர்களும் நிற்காம நடந்துட்டு இருக்காங்க. இவர் சொல்றதையும் காதில் வாங்கல. தொலைவில் செடிகளுக்கு இடையில தெரியும் சுருள்வாலை. அவங்க பெரிதாக பார்க்கலன்னு நினைக்கிறேன். பாரிக்கு சின்னதாக பதற்றம் வர தொடங்குது. நில்லுங்க அப்படின்னு மீண்டும் கத்துறாரு. ரொம்பவும் கத்த முடியாது இல்லையா, கொஞ்சம் மெதுவாக கத்துறாரு. முடிநாகனுக்கு தேக்கன் சொன்னது தான் நினைவுக்கு வந்திருக்கு. உன் பின்னால ஈன்ற புலி துரத்துதுன்னு நினச்சிக்கிட்டு நீ ஓடு அப்படின்னு சொன்னார் இல்லையா, அந்த வார்த்தைகள் தான் எதிரொலிச்சிட்டே இருந்திருக்கு. எதையோ விளக்குவதற்காக நிற்க சொல்கிறாரு பாரியா அப்படின்னு நினச்சிட்டு ரொம்ப எரிச்சல் வருது. அதனால வேகத்தை அதிகப்படுத்துகிறான் அந்த இடத்துல முடிநாகன். என்ன செய்கிற நீ
அப்படின்னு பாரி குரலை உயர்த்தி கத்துன போது மற்றவர்களும் முடிநாகனை தொடர்ந்து ஓட தொடங்குறாங்க. கன நேரத்தில் ஏதேதோ நடப்பது போல ஆயிடுச்சுங்க. அந்த இடத்துல ஈட்டியை இறுக பிடிக்கிறாரு நம்ம பாரி. அது நமக்கு அருகில் வந்தால் மாச்சிடலாம். முன்னால் போகிறவனை ஒரு அடியை எடுத்து வச்சு பாஞ்சு ஓடுனா போதும், முதுகு கறி எதுவுமே மிஞ்சாது. ஏன் இவங்க நம்ம சொல்கிறத கேட்காம இப்படி போயிட்டு இருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு அவர் அந்த இடத்துல அப்படியே பதற்றமாக நிற்கிறாரு. மாணவர்களின் எண்ணம் வேறொன்னா இருக்கிறது அவருக்கு புரியலை. பதறி ஓட வேண்டிய நேரத்தில் நிற்க சொல்லி கத்தும் பாரியின் சொல்ல மறுப்பதன் மூலம் தங்களின் கோபத்தை அவர் வெளிக்காட்டுறாரு. அது இவர்களை நோக்கி வர தொடங்குது. நம்ம எவ்வளவு போராடினாலும் அதனுடைய ஒரு அடி எவன் மீதாவது பட்டா போதும், அவன் சாவதை தவிர வேறு வழி கிடையாது அப்படின்னு பாரியை பதற்றம் வேற சூழுதுங்க. கன நேரத்தில் பாய்ந்து முன்னால் போன பாரி முடிநாகனின் கழுத்தை பிடிச்சு இழுக்கிறாரு. அவன் பின்னால் சாய்ந்த வேகத்தில் மற்ற 4 மாணவர்களும் மிரண்டு போய் நின்றுட்டாங்கங்க. விரல்களை ஓங்கியபடி அமைதியா நில்லுங்க அப்படின்னு கத்துறாரு நம்ம பாரி. அவங்களும் அப்படியே அமைதியாக நின்றுட்டாங்க. சுண்டா பூனையையும் சிறிது நேரம் தொலைவில் இருந்தபடியே பார்த்துட்டே இருக்கு இவங்கள. பின்னர் வேறு பக்கம் சென்று மறைஞ்சிடுச்சு. அது போனதை உறுதிப்படுத்திக்கிட்ட பிறகுதான் அந்த இடத்துல இருந்து கிளம்புறாரு நம்ம பாரி. சுண்டா பூனையை பற்றி கேள்விப்பட்டிராத அவங்களுக்கு அதன் தன்மையை விளக்குறாரு. அவங்க அதை கவனிச்சது போல தெரியலைங்க. அவர்களின் கவனம் முழுவதும் ஆசான்ட்ட தான் இருக்கு. மன்னிக்கணுங்க, கொஞ்சம் தொந்தரவாக இருக்குன்னு நினைக்கிறேன் நான் தொடர்ந்து கதை சொல்கிறதில்ல. உங்களுக்கு என்னால் முடியலை, இன்றைக்கி தான் நேரம் கிடச்சிருக்கு, சரி சொல்லணும் அப்படின்னா சொல்லவே முடியலைங்க. இப்போ பாரியின் மனதில் சின்னதாக வருத்தம் வருதுங்க. மாணவர்களை இழுத்து நிறுத்த வேண்டியதாயிடுச்சே அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு அவங்களோடு சேர்ந்து பேசினபடியே ஓடுறாரு. கண்ணில் படும் ஒவ்வொன்றையும் பற்றி சொல்லிக்கிட்டே வர்றாரு. எங்களால் வேகமாக ஓட முடியல, நீங்களாவது முன்னால் போங்க அப்படின்னு முடிநாகன் அறகுற வார்த்தைகளும் கை அசைவையும் சொல்லி பாரிக்கிட்ட புரிய வைக்கிறாரு. ஆனால் பாரி அதை பொருட்படுத்தலைங்க. மாணவர்களுக்கு சொல்லி தருவதிலேயே கவனமாக இருக்காரு. ஏதோ ஒரு வகையில் தேக்கன் தனக்கு வைக்கும் சோதனையை அவனுடைய மனசில் பதிஞ்சிருச்சு. மலையின் மேற்கு பக்க காட்டுக்குள்ளே கடந்த மாதம் முழுவதும் அலைஞ்சோம். கீழ்த்திசையின் உட்காடுகளுக்குள்ளே நான் வந்து நீண்ட காலமாயிடுச்சு. சேரனோடு போர் தொடங்கிவிட்டால் மேற்கு பக்கம் இருந்து நம் கவனம் திசை திரும்ப நெடுங்காலமாகிடும். அதனால கீழ்த்திசை காட்டின் 2 இடுக்குகளுக்குள் அலைந்து திரிவது அவசியம் அப்படின்னு தேக்க நினைச்சிருக்கலாம் போல. மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்கும் வாய்ப்பாகவும் இது அமையும் அப்படின்னு கருதி இருப்பார் போல. அதான் என்னையும் இந்த பக்கம் அழைச்சிட்டு வர சொல்லியிருக்காரு அப்படின்னு நினைக்கிறாரு நம்ம பாரி. ஒரு பாறையின் வளைவில் கடந்ததும் எதிரில் வந்து குத்துக்கோரை முளைச்சி கிடந்திருக்குங்க. அதில் மிதித்து நடக்கக்கூடாது, அதன் முனைகள் வந்து கால் விரல்களின் இடைவெளியில் எளிதில் அறுத்துடுமாங்க அப்படின்னு சொன்னபடியே சற்று விலகி ஓட வழி காட்டுறாரு நம்ம பாரி. சிறிது தொலைவிலே வந்து சங்கஞ்செடி பெரும் புதர் கிடந்திருக்கு. அதில் மிதித்து நடந்தோம் அப்படின்னா இலையில் உள்ள பால் நம்ம மீது பட்டுச்சுன்னா அரிக்க தொடங்குமா, அதனால அதில் மிதிக்காமல் விலகி போங்க அப்படின்னு மறுபடியும் சொல்லியிருக்காரு. போகும் வேகம் கூடவே கிடையாதுங்க, மேலும் கீழும் அலைக்கழிப்பதையே அதிகமாகிட்டே இருந்திருக்கு. மாணவர்கள் மனதுக்குள்ள அப்படியே பொறுமைட்டு இருக்காங்க. எப்போ போய் இந்த ஆள் வந்து நமக்கு ஒவ்வொன்றா பாடம் நடத்திட்டு இருக்காரு, இப்போ தேக்கன் வேற அங்கே வர சொல்லிட்டு இருக்காரு, நம்ம எவ்வளோ பெரிய ஆபத்தில் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க மனசுக்குள்ள ஓடுது. ஆனாலும் வெளியில் சொல்ல முடியல. பின்னால் வந்த பாரி நில்லுங்க அப்படின்னு சத்தம் கொடுக்குறாரு. கோபம் ரொம்ப வந்துருச்சு அந்த மாணவர்களுக்கு. அருகில் மிக பெரிய செங்கிலுவை மரம் இருந்திருக்கு. அந்த மரத்தின் கிளை இடுக்கில எரிவண்டின் கூடு அப்பி இருந்திருக்குங்க. மாணவர்களுக்கு அதை காட்டினபடி பாரி சொல்றாரு, மரத்தின் முண்டு போல பெரிதா இருக்குல்ல, அதுதான் எரிவண்டி கூடு. அந்த கூட்டை தொந்தரவு செஞ்சா அவ்வளவுதான், நம்ம விரட்டி விரட்டி கொத்திடும். எவ்வளவு விரைஞ்சு ஓடுனாலும் அதுகிட்டேருந்து நம்ம தப்பிக்கிறதே முடியாது அப்படின்னு பாரி சொல்லி முடிக்கும் போதே முடிநாகன் ஒரு கல்லை விட்டு அதில் எரிஞ்சிட்டாரு. அது எரிவண்டின் கூட்டை பிச்சுக்கிட்டு போயிடுச்சுங்க. என்ன செய்கிற நீ அப்படின்னு பாரி கேட்டு முடிக்கிறதுக்கு முன்னாடியே படை திரட்டி வந்துருச்சு அந்த எரிவண்டு கூட்டம். மாணவர்கள் வெறி கொண்டு ஓடுறாங்க. செடி கொடிகள் முண்டியும் புதற்குள்ள நுழைஞ்சும் அவங்களுடைய கால்கள் பல மடங்கு வேகம் கொள்ளுதுங்க. எரிவண்டின் சத்தம் கேட்க கேட்க கால்கள் காற்றை கிழிச்சுக்கிட்டு ஓடுது. நம்ம முடிநாகன் வேணும்னே செஞ்சிருப்பாரோ, அப்போ தான் வந்து வேகமாக பாரி ஓடுவார், நம்மளும் ஓடலாம் அப்படின்னு. அது தெரியல. இப்போ என்ன ஆனாலும் பாரி நம்மளை காப்பாற்றுவான் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். அதனால அவர்களின் கால்கள் பதற்றமின்றி பறக்க முயர்ந்துட்டுருக்கு. முன்னால் ஓடிட்டு இருந்த முடிநாகன் மனசில் நினைக்கிறாரு,
தேக்கனின் சொல்லை காப்பாற்றுகிறேன், பாரியையும் சேர்த்து வழி நடத்துகிறேன் அப்படின்னு நினைக்கிறாருங்க. இதோட இந்த அத்தியாயம் முடிவடையுதுங்க. பார்த்தீங்களா, நான் சொன்னேன்ல, முடிநாகன் வந்து வேணும்னே தான் வந்து அது என்ன கூடு எரிவண்டி கூட்டில் கல்லை விட்டு எரிஞ்சிருக்காரு. அப்போ இப்போ தேனி மேலே நம்ம வந்து கல் போட்டோம்னா அது எப்படி சும்மா விடுமா, நம்மளை எப்படி துரத்தும், அது மாதிரி தான் இப்போ துரத்துறது ரொம்ப நல்லதாக போச்சு இல்லையா. இப்போவாவது வேகமாக ஓடி வர்றாரே பாரி, மற்றவர்களும் ஓடி வர்றாரு, நம்ம உடனே வந்து தேக்கனை போய் அடைஞ்சிடலாம் அப்படிங்கிறது அவருடைய நினைப்பு. இப்போ இவங்க தேக்கனை போய் பார்த்துருவாங்களா? அந்த வீரர்கள் 5 பேரும், அதாவது 4 பேர் வந்து நல்லா தெளிவாக இருக்காங்க. ஒரு ஆளுக்கு வந்து கொஞ்சம் தேக்கனை அடித்ததில் வந்து அந்த கழுத்து நரம்பில் வந்து நடக்க முடியாமல் இருக்குது. இப்போ 5 பேரையுமே வந்து சாச்சிடுவாங்களா தேக்கன் இவங்க போகிறதுக்கு முன்னாடியே? இல்லை இவங்க போன பிறகு தான் வந்து அங்கே வந்து எல்லாரையும் வந்து அழிப்பாங்களா? இல்லை இவங்களுக்கு ஏதாவது பேராபத்து ஏற்படுமா? இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னோட நீங்கள் அடுத்தடுத்த அத்தியாயம் தொடர்ந்து பயணிக்கணும் அப்படிங்கிற நம்பிக்கையில் உங்கள் ருத்ரா. நான் கதை சொல்கிற விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா என்னோட நீங்கள் அடுத்தடுத்த அத்தியாயம் தொடர்ந்து பயணிக்கணும்னாலும் லைக் பண்ணவும் சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க. என்னுடைய இந்த கதையில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் தொந்தரவாக தெரிஞ்சிச்சு அப்படின்னா, என்னுடைய குரல் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா மன்னிச்சிடுங்க. அப்புறம் நீங்கள் உங்களுக்கு வந்து திருக்குறள் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா திருவள்ளுவர் ஐயா வழியில் பயணிக்கணுன்னாலும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தினம் ஒரு குரலுடன் நம்ம பயணிக்கலாம். நன்றிங்க.